கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஒரு அற்புதமான மிகவும் அவசியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு தடை இருக்கிறது. ஐயா, என்ன செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை, எவ்வளவு பாடுபட்டாலும் வளர்ச்சி இல்லை. எத்தனையோ முறை ஒரு படி, இரண்டு படி, மூன்று படி என்று ஏறி ஏழாவது படியில் இருந்து ஒருவேளை சறுக்கி விழுந்து விடுகிறோம். பறந்து விடலாம். ஓ, கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து உயரே உயரே பறப்போம் என்று எண்ணி பறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, காரியம் நடக்கவில்லை. எல்லாம் இருக்கிறது, திருமணம் நடக்கவில்லை. ஐயா, எல்லாம் இருக்கிறது, சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. சரீரத்தில் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது, ஏன் இந்த வியாதி வந்தது என்று மருத்துவர்களால், மருத்துவ விஞ்ஞானத்தினால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. மாத்திரமல்ல, மருத்துவர்களுக்கு இந்த வியாதி, இந்த உபத்திரவம், இந்த நோய் என்னது என்றே, ஐயா அதன் பெயர் என்ன, அது எப்படி வந்தது என்றே கண்டுபிடிக்க முடியாத மகா பெரிய குழப்பங்களும் ஆபத்துகளும் எங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறது. வீட்டை கட்டி முடிக்கவில்லை, ஒரு வீடு கட்டுவதற்கு வழியே இல்லை. எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதியும், எல்லா விதமான ஆடம்பரமும், நகைகளும், பொருளும், சௌக்கியமும் இருக்கிறது. ஆனால் பிள்ளைக்கு திருமணம் தாமதித்துக் கொண்டே போகிறது. ஏனென்றே தெரியவில்லை. ஏன் என் மகளும் மகனும் பிரிந்தார்கள் என்பதை குறித்து யாராலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அற்புதமாய் உல்லாச பறவைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த, பறந்து கொண்டிருந்த என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி ஒரு முறிவு வந்தது என்பதை குறித்து என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. எல்லாம் தாறுமாறாக நடக்கிறது, எல்லாம் தலைகீழாய் நடக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லித்தர நபரும் இல்லை. எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து அதிலிருந்து விடுதலை பெறவும் வழியும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக படித்தவர்கள் எல்லாம் நன்றாக இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஐயா, நன்றாக படித்து நல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்து நல்ல வேலையும் பெற்று நல்ல திருமணமும் பெற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமும் சமாதானமும் எங்கே இருக்கிறது, அதற்கு என்ன விலை என்று கேட்பது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வசதியும் இருக்கிறது. ஐயா, பண்ணை போன்று, பங்களா போன்று, மாளிகை போன்று வீட்டை கட்டினேன். எல்லாம் வீட்டிலே இருக்கிறது, எல்லா சௌக்கியமும் இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை. இரவில் தூக்கம் மாத்திரம் வருகிறதில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த துக்கம், ஏன் என் குடும்பத்திலே இப்படியாய் திடீர் என்ற மரணங்கள், ஏன் இப்படியாய்ப்பட்ட உபத்திரவங்கள் என்னவென்று புரியவில்லையே என்று கலங்குகிற அநேக தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள், புறஜாதிகளும் இருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் இந்த சோதனையும், இந்த மகா கொடிதான வேதனையான சம்பவம் இரண்டு பக்கமும் நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவே அநேக பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கும், புறஜாதியார்களுக்கும், துன்மார்க்கருக்கும், நீதிமான்களுக்கும் சில வேளைகளில் ஒரே மாதிரியாய் சம்பவிக்கிறது. அந்நியனுக்கும் புறஜாதியானுக்கும் கூட, ஒருவேளை துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், நீதிமானுடைய பிள்ளைகளுக்கும் கூட ஒருவேளை இந்த சோதனைகள் எல்லாம் ஒரே மாதிரியாய் சம்பவிக்கிறது. ஏன் என்று புரியவில்லை என்று சொல்லுகிறவர்களும் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில எது எப்படி இருந்தாலும் சரி, அது பாருங்க, எல்லோருக்கும் வருகிறது போன்ற சோதனைகள் ஒருவேளை உங்களுக்கும் வரலாம். இது போன்ற ஆபத்துகள், சொல்லப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கும் வரலாம். என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகளுக்கும் வரலாம் இந்த சோதனைகள். ஆனால் கர்த்தரோ அந்த சோதனைகளோடே உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் ஏற்படுத்துவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சிக்கலில்
ஆபத்தில், வியாதியில், துக்கத்தில், இது போன்ற எந்த சிரமங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நீதியாய், உண்மையாய், நியாயமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாய் அதில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பிச் செல்லும் போக்கையும் அவரே உண்டு பண்ணுவார். மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எல்லா இது போன்ற உபத்திரவங்களிலும் இருந்து விடுவிப்பார். நீதிமான்களுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தரோ இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட பிள்ளைகள் எதற்கும் பயப்படாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். ஐயா, ஏன் இத்தனை பட்டு இது போன்ற அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆச்சரியமான சிக்கல், சிரமங்களும், சோதனைகளும் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது? அழிவுகளும் ஆபத்துகளும் வியாதிகளும் துன்பங்களும் வருகிறது என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதமும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, சாபம் இருக்கிறது. ஐயா, சாபம் எங்கே இருக்கிறது? சாபத்தின் ஊற்றுக்கண், சாபத்தின் உறைவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்களே ஆனால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது போல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்பது போலவும், பாவம் செய்கிறவர்களுக்கு சாபம் வராமல் இருப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டாலே ஒழிய மன்னிக்கப்படாத பாவங்களின் மீது சாபம் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இது போன்ற சிக்கல், சிரமங்களிலே எந்த ஆபத்துக்களில் நீங்கள் இருந்தாலும் அதில் இருந்து எப்படி விடுதலை பெறலாம், எப்படி விடுதலை பெற முடியும் என்பதை குறித்து நாம் அற்புதமான தேவ ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். ஐயா, இந்த சாபம் எல்லாம் பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்தானே ஆனால் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிற அல்லது அடுத்தவனுக்கு அக்கிரமம் செய்கிற, அடுத்தவனை துன்பமாய் ஈனமாய் நடத்துகிறவர்களுடைய வீட்டின் வாசற்படியிலே சாபம் படுத்துக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் அவருடைய வாசற்படியிலே படுத்துக் கொள்ளும். அவன் எங்கே போனாலும் அவன் தலையில ஏறி அது இருந்துகிடும். அவன் எங்கே போனாலும் அது அவனை பின்தொடரும். போகிற இடங்களில் எல்லாம் சிக்கல், சிரமம் எல்லாம் இருந்தாலும் நடக்காது. இது போன்ற 1000 பிரச்சனைகளை அந்த பொல்லாத சாபம் செய்யும் என்பதிலே மாற்றமும் இல்லை. இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த சாபத்தை குறித்து வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரன் 102:8 சொல்லுகிறார், நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, சாபம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஐயா, இவர்கள் சாபம் இருக்கிறது, சாபம் ஒரு மனிதனுக்கு வரும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. எத்தனை டெரிபிள் பாருங்க. கர்த்தருடைய சாபம் விரோதிகள் போடுகிற சாபம் அல்ல, அல்லது வேறு மனிதர்கள் போடுகிற சாபம் அல்ல. துன்மார்க்கனுடைய வீட்டிலே, பாவிகளுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபமே இருக்கிறது. ஐயா, அது நியமம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ வீட்டையோ குடும்பத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 24:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீதியாயிருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இதன் நிமித்தம், இது போன்ற பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களின் நிமித்தம் சாபம் தேசத்தை, குடும்பத்தை, ஒரு தனி நபரை பட்சிக்கும். அதன் குடிகள் தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஐயா, அந்த குடும்பத்தார் அல்லது அந்த மனிதன் அல்லது அவருடைய சரீரத்திலே தகிக்கப்படுவார்கள். சிலர் மாத்திரம் மீதி இருக்கிறார்களா? யாரோ சிலர் மீதி இருக்கிறார்களா? யார் மீதி இருக்க முடியும்? கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மீதி இருக்க முடியும். ஆனாலும் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள், காரணம் இல்லாமல் இட்ட சாபத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 26:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அடைக்கலான் குருவி பறந்து திரிவது போலவும் தகைவலான் குருவி பறந்து
பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காரணம் இல்லாமல் யார் யாரோ எதையெல்லாமோ பேசி இருப்பார்கள். காரணம் இல்லாமல் உங்களை திட்டி சபித்திருப்பார்கள், அல்லது காரணம் இல்லாமல் உங்கள் மீது சில சாப வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவைகள் உங்கள் மீது எந்த வகையிலும் பலன் செய்யாது. அது நிச்சயமாய் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகைவலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் இட்ட சாபமும் பறந்து போகும், அது தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. ஜோசுவா 6:26 ஜோசுவா ஒரு சாபத்தை சொல்லுகிறார். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனிதன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்பதாய் அவர் சாபம் இடுகிறார். ஆதியாகமம் 27:13 பார்த்தீர்களே ஆனால், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் என்கிறதாய் ஒரு அற்புதமான தேவ மனுஷி சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். இப்படியாய் சாபம் என்கிறது இருக்கிறது. இது எந்த வகையிலும் இது மாறி போவதற்கு வழி இருக்கிறது. அது ஒரே ஒரு வழிதான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அவராலே அன்றி, இந்த இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு எந்த வழியிலும் பாவங்களையும் சாபங்களையும் போக்குவதற்கு வழியும் இல்லை, அதற்கு அதிகாரமும் இல்லை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகலாகாது. அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தின் கீழும் பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு கட்டளையிடப்படவும் இல்லை, கொடுக்கப்படவும் இல்லை. அதற்காகத்தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உங்கள் பாவங்களை நீக்கி உங்கள் சாபங்களை போக்குகிற, உங்கள் வியாதியிலும் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு குமாரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் நம் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும், உங்கள் சாபங்களை முறிக்கும் 5 வழிமுறைகளை பற்றி நாம் தியானித்து விட்டு இந்த வல்லமையான அதிகாலை ஜபத்தை தீவிரமாய் ஏறெடுக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். எப்படி இந்த சாபங்கள் வருகிறது, யார் யார் மூலமாக இந்த சாபங்கள் வருகிறது, எப்படி காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் பலிக்காது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது யார் யார் மீது, எப்படிப்பட்டவர்கள் மீது, எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, நன்றாக கவனியுங்கள், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறும் பொழுது உங்கள் மீது சாபம் வேலை செய்யாது என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கவனியுங்கள். நம்பர் 1, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாரே, அவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சித்தத்தினாலே மறுபடியும் பிறந்தார்களே, அவர்கள் மீது எந்த பரம்பரை சாபமும் வேலை செய்ய முடியாது. ஏனா அவர்கள் இந்த சாதாரண மனிதர்களை போன்றவர்கள் அல்ல, புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். தேவனால் பிறந்தவர்கள், அவர் இரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். நிச்சயமாய் நீங்கள் அதை நம்புங்கள். உங்கள் மீது எந்த சாபமும் வேலை செய்ய முடியாது. நீங்க உங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரே ஒரு முறை பிறந்தவர்களாய் இருந்து, அல்லது உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்மார்களுடைய வழிமுறையிலே மாத்திரம் வந்தவர்களாய் இருந்தால், ஒருவேளை எந்த சாபமும், பரம்பரை சாபமும் உங்கள் மீது வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். You are the people born again. Hallelujah. புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த பழைய கதைகள், எந்த சாபமோ உங்களை தொடர முடியாது. நிச்சயமாய் உங்களை தொடர முடியாது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், நம்பி அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த சாபம் அல்ல, எந்த சாபமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வருவதற்கு அதிகாரமே இல்லை. என் தகப்பனுக்கு இது இருந்தது, என் முப்பாட்டனுக்கு இது இருந்தது, என் தாத்தாவுக்கு இது இருந்தது.
வழி வழி வழியாய் இந்த பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது மடத்தனம். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் வாயினால் அப்படி சொல்லாதிருங்கள். ஒருவேளை யார் எடுத்து அதை பேசினாலும் நீங்கள் பேசுவது அது நியாயம் அல்ல. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். பரம்பரை சாபங்கள், குடும்ப சாபங்கள், பாவங்கள் உங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் இயேசுவால் பிறந்த எந்த பிள்ளையின் மீதும் இது போன்ற பரம்பரையாய் வருகிற எந்த சாபமும் தங்காது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்பும் வரைக்கும் உங்களுக்கு சத்துருக்கு இடமில்லாமல் போகிறது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லது நீங்கள் ஐயா இது பரம்பரையாய் வருகிற ஒரு பாதிப்பு, குடும்ப சாபம், வழி வழியாய் வருகிற வழி துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள் எனக்கும் வந்துவிட்டது என்று நீங்கள் எப்பொழுது உங்கள் வாயினால் சொல்லுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் மறுபடியும் பிறந்ததை, தேவனால் பிறந்ததை, புது சிருஷ்டி என்பதை மறுதலிக்கிறீர்கள். அதை விட்டுவிட்டீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். நம்பர் 2, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் சரியானபடி அனுசரித்து கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அந்நிய தேவர்களை நமஸ்கரியாமல் நீதி செய்கிற எந்த பிள்ளைகளின் மீதும் சாபங்கள் வேலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். நீங்கள் வேதம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்ட இடங்கள் அநேக இடங்களிலே நிச்சயமாய் சாபங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிரமாணங்களை கீழ்ப்படியாத பிள்ளைகள், நியாயத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்காத, சரியானபடி முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடும் தேவனை தேடாத, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிற, நீதி செய்யாதிருக்கிற பிள்ளைகளுக்கு இது வரும். தேவ பிள்ளைகளின் மீது இது அதிகாரம் செய்வதற்கு எந்த சக்தியும் அதற்கு கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 3, நன்றாக கவனிங்கள். மூன்றாவதாக, நீங்களே கர்த்தருடைய ஆலயம் என்பதை மறந்து விட்டீர்களோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்கள் மீது, அல்லேலூயா, தேவனுடைய மாளிகையாய் இருக்கிற உங்கள் மீது எந்த சாபையா உள்ள வரும்? எந்த சாபம் உள்ளே வர முடியும்? எந்த பரம்பரை சாபம் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? உங்களுக்குள்ளே அனல் கொண்டு எரிகிற அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னாரே, அந்த அக்னி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி என்ற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே எந்த சாபம் வந்து தங்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு அதிகாரமே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் சபையாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆதலினால் உங்கள் மீது சாபம் வேலை செய்வதற்கு அதிகாரமே இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் வல்லமைகள், எந்த வாதை நோய் துன்பங்களும் கூட பாதாளத்தின் வாசல்கள் சபையை, நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. ஆதலினால் தைரியமாயிருங்கள். நம்பர் 4, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியாகவும், நன்றாக கவனியுங்கள், அவரே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறபடியினாலும், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையின் ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிச்சயமாய் அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவராய், உங்களுக்குள்ளே இருக்கிறவராய், அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே காணப்படுகிற, உங்கள் மீது காணப்படுகிற இந்த அற்புதமான அனுபவத்திற்கு வந்திருக்கிற உங்கள் மீது எந்த வகையிலும் சாபம் வேலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. நம்பாமல் கெட்டவர்கள் ஆயிரம் பேர். விசுவாசிக்கிறவன் உலகத்தை, இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். ஐந்தாவதாக ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கவனியுங்கள். ஐயா, இந்த பாவங்கள் வர முடியாது, உங்கள் மீது தங்க முடியாது, உங்கள் மீது வேலை செய்ய முடியாது என்று பார்த்தோம்.
வந்தோம். இப்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை, அதிமுக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐந்தாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் கொடுக்கப்பட்டாரே, இந்த குமாரன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டாரே, அவரே இம்மானுவேலராக உங்களோடு இருக்கிறாரே, அவர் தானே ஓ லார்ட் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரே பரலோக பிதாவே தம்முடைய குமாரனை மாம்சமும் இரத்தமுமாக இங்கே அனுப்பி இந்த உலகத்தின் பாவங்களையும் பாவங்களினால் வருகிற சாபங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காய் அவரை ஒரு பலியாடாக, பதிலீடாக, பரிகாரியாக உங்கள் பாவங்களை, உங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் சங்கரிக்கிற, பரிகரிக்கிற பரிகாரியாய் அவரை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்காக அல்லவோ கிறிஸ்து வந்தார். எல்லா பாவங்களிலும் இருந்து, சாபங்களிலும் இருந்து உங்களை விடுவிக்கவும், எல்லா பிசாசின் சாபங்களையும் வல்லமைகளையும் முறியடிக்கவும், பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், தொலைந்து போனவர்களை, காணாமற் போனவர்களை, தவறி போனவர்களை, சிறைப்பட்டவர்களை, சாபத்திலும் பாவத்திலும் அகப்பட்டவர்களையும் விடுவிப்பதற்கு அல்லவோ இந்த மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. எப்படி சாபம் உங்கள் மீது வேலை செய்யும்? சாபம் 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 என்று பேசிக்கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். எத்தனை மதியீனம். அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த காரியத்தை அநேகருக்கு அனுப்புவது மாத்திரமல்ல, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான காரியம், செய்தி நிச்சயமாய் இதை நம்பி ஜெபிக்கிற ஒருவர் மீதும் இந்த சாபத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஐயா, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, அருமையான தேவ பிள்ளைகளை, பாவங்களையும் சாபங்களையும் ஐயா அவர் தாங்கிய அந்த முள்முடி, அவர் சுமந்த அந்த சிலுவை, அவர் வாங்கிய அந்த சவுக்கடிகள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் வடித்த கண்ணீரும், அவர் வடித்த இரத்தமும், ஓ மைட்டி காட், அவர் பட்ட பாடுகளும், அவர் அடைந்த காயங்களின் தழும்புகளும் உங்களுக்கு பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் சகலவிதமான வியாதிகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலையை தருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த வரப்போகிற ஆண்டு மகா பெரிய மகிமையின் ஆண்டாய் உங்களுக்கு இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுக்கும், உங்கள் சாபங்களை முறிக்கும் அற்புதமான 5 வழிமுறைகளை பற்றி தியானித்திருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம். இந்த சத்தியமே உங்களை பாதுகாக்கும் சத்தியம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கும். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை வியாதியில் இருந்து சுகமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இங்க என்னையா பாவமும் சாபமும் வேலை செய்ய முடியும்? கர்த்தருடைய சத்தியத்திற்கும் வார்த்தைகளுக்கும் முன்பாக இந்த பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் ரோகங்களும் துக்கங்களும் அங்கே அதிகாரம் இல்லை, எந்த பலமும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நீங்களோ கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒருபோதும் எந்த சிக்கலுக்கும் சிரமங்களுக்கும் இடம் கொடாதிருங்கள். எப்பொழுதும் உங்கள் வாயிலே இந்த வார்த்தைகளை பேசாதிருங்கள். யாராவது சாபத்தை பற்றி பேசினார்களே ஆனால் அது மடத்தனம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வதோடு அவர்களிடம் சொல்ல வேண்டாம். அது மடத்தனம் என்று நீங்களே சொல்லிக்கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை அற்புதமான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். எந்த பரம்பரை சாபமும் எந்த சாபமும் என் மீது வேலை செய்யாது. சத்தமாய் சொல்லுங்கள், நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழைய கதைகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐயா, கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்று நம்புகிற விசுவாசிக்கிற அறிக்கை பண்ணுகிற நான் ரட்சிக்கப்பட்ட என் மீது இந்த சாபங்கள் எதுவும் வேலை செய்ய முடியாது என்று உரத்த சத்தமாய் அறிக்கையிடுங்கள். மாத்திரமல்ல, நீங்களே கர்த்தருடைய ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாளிகையாய் அவர் வாசம் செய்கிற அற்புத ஸ்தலமாய் இருக்கிறபடியினால் பாதாளத்தின் வாசல்கள் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது, அது சபையை மேற்கொள்ள முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் யார் என்ன
சொன்னாலும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது ஒரு ரகசியம். அதனால் இந்த எந்த பாவமும் சாபமும் எங்கள் மீது வேலை செய்யாது. உறக்க சத்தமாய் சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். ஐந்தாவதாக, இந்த அற்புதர் இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டவர். என் மீது வைத்த இவ்வளவு பெரிதான அன்பினாலே எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த குமாரனை நான் பெற்றிருக்கிறேன். இந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் மீது எந்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் அதிகாரம் இல்லை. அவரே எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தையும் பாவத்தோடு பலனாகிய சாபத்தையும் என்னை விட்டும் என் பிள்ளைகளை விட்டும் குடும்பத்தை விட்டும் நீக்கி போட்டார் என்று நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். இவைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்ய முடியாது. இந்த வல்லமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் வரப்போகிற ஆண்டிலே உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை இது தடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இதற்கு கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தந்து கொண்டிருக்கிற தரப்போகிற அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற இந்த காரணிகளை நாம் இன்று நீக்கி இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் சொன்னபடியே கடந்த 3 நாட்களாய் அதிகாலை ஜபங்களில் இரவு ஜபங்களில் நாம் தியானித்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தடைபடாதபடி வந்து சேரும்படியாய் இந்த அற்புதமான காரியங்களை தொடர்ந்து தியானியுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறதோடு நீங்கள் மறுபடியும் எப்பொழுது சந்தேகம் வருகிறதோ கேட்க தவறிவிடாதீர்கள். அதோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றுவார். ஏன் 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 என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரமான கேள்விகளுக்கெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் பதில். வேறே பதிலே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கடந்த வரப்போகிற ஜனவரி மாதம் 9, 10, 11, 12 காஞ்சிபுரத்திலே நடக்கிற அற்புதமான சுவிசேஷ திறந்தவெளி கூட்டம், மகா பெரிய ஒரு டென்ட் மூலமாக நடக்க இருக்கிற அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அதை போலவே ராணிப்பேட்டையிலும் வேலூரிலும் பேர்ணாம்பேட் என்ற பகுதி, ஆம்பூர், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, சிவகாசி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் போன்ற பகுதிகளிலே நடக்கிற வல்லமையான கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். மகா பெரிய போராட்டங்களுக்கு மத்தியிலே தொடங்கவும் முடிக்கவும் கர்த்தர் இறங்கி இருக்கிற இந்த அற்புதமான வேளையிலே நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நிச்சயமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் ஜெபியுங்கள். அந்த வேல பட்டணங்களிலே நிச்சயமாய் நாங்கள் கடந்து வரும் பொழுது நீங்களும் நாம் சந்திக்க முடியும். நேரடியாக சந்திப்போம். கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய ஆண்டை ஒரு மகிமையின் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் ஆண்டாய், கர்த்தருடைய மகிமையின் ஆண்டாய் உங்களுக்கு அவர் தந்தருளும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஐயா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, இவர்கள் பட்டிருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவைகள் எல்லாம் மாறி என் தேவனாகிய கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் போகும் வண்ணமாய் ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா சாபங்களையும் முறிக்கிற இந்த அற்புதமான வழிமுறைகளை என் தெய்வமே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி எங்கள் ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு இந்த பொல்லாத பாவத்திற்கும் அதனால் வருகிற சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜாதியாய், பரிசுத்த ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த தோல்விகள், எப்படி வந்தது இந்த கடன்கள் ஐயா, எப்படி வந்தது இந்த தோல்விகள், ஏன் இந்த வாழ்க்கையிலே முறிவு வந்தது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, பலமாய் இவர்கள் வாழ்க்கையிலே இறங்கும்படியாய், கிரியை செய்யும்படியாய் என் தேவனாகிய
கர்த்தர் எத்தனையோ ஆசைகளோடும் விருப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஏமாந்து போகாதபடி, ஒரு நாளும் துக்கப்பட்டு துயரப்பட்டு போகாதபடி, என் தேவனாகிய கர்த்தர் தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களையும், தடைப்பட்டு இருக்கிற எல்லா கதவுகளையும், எதிராய் இருக்கிற எல்லா மலைகளையும் உடை தெரியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் விரோதமாய் இருக்கிற எல்லா பரம்பரை சாபமும் இதோடு கட்டாப் ஆகட்டும். சாபத்தின் சங்கிலிகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சாபத்தின் சங்கிலிகளும் முறியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சாபத்தின் சிறையிருப்புகள் மாறட்டும் ஐயா. ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோக தேவன் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆமென் ஆண்டவரே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று எழுதப்பட்டபடியே எல்லா வகையான ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் இவர்களுக்கு நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளின்படியே இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும் சுவாமி, நிறைவேறட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படட்டும். வருகையிலும் போகையிலும், பட்டணத்திலும் வெளியிலும், ஆமென், எல்லா இடங்களிலும், கையின் பிரயாசங்களிலும், சொந்த வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், புத்திர சந்தானத்திலும், திருமண வாழ்க்கையிலும், எல்லாவற்றிலும் இவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகட்டும். எல்லா பிசாசின் தந்திரங்களும் மாறி போகட்டும் ஐயா. இந்த பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழிப்பதற்காக வந்த எங்கள் பரிசுத்த தேவ குமாரனுடைய நாமத்தினாலே இனி இவர்கள் மீது சாபமில்லை, பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. பாவத்தினால் வந்த சாபமும், சாபத்தினால் வந்த மரணங்களும், வியாதிகளும், துன்பங்களுக்கும் இனி அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். இனி எந்த வகையிலும் இது போன்ற எந்த தொந்தரவுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும், எந்த ஆக்கினைக்கும் இவர்கள் மீது அதிகாரம் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஜனம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான செய்தி பாருங்கள். நீங்கள் ஒருவேளை 1000 பேர் உங்களுக்கு விரோதமாய் நின்று உண்மையாகவே அதை பேசினாலும், எத்தனை பொறுப்போட, எத்தனை உதாரணங்களோடு பேசினாலும், இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால், இந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், உங்கள் மீது நிச்சயமாய் எந்த சாபத்திற்கும், பரம்பரை சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை என்பதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். இந்த சேனலை, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் நாங்கள் போடுகிற 1 மினிட் பிரேயர்ல இருந்து காலை, மாலை, இரவு ஜபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரியான நேரத்திலே. நம்முடைய பொது கூட்டங்களுக்காக, நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களுக்காக, டெண்ட் ரிவைவல், மாபெரும் கூடார எழுப்புதல் கூட்டங்களுக்காக நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இதை தாங்கவும், இதற்கு உதவி செய்யவும், நீங்கள் இதற்காக ஜெபிக்கவும் தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய், அற்புதமாய், அழகாய் ஆசீர்வதிப்பார்.